வணக்கம் நண்பர்களே, இன்னையோட மினிவா பார்க்கலாமா? தலைவனுக்கு ஆஃபீஸ் நைட்டு 12 மணிக்கு தான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கால் பண்ணி வாடா மச்சா பிரியாணி சாப்பிட போலான்னு கூப்பிட்டா. இத்தனை மணிக்கு யாராவது பிரியாணி சாப்பிடுவீங்கன்னு கேட்டா கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம். நீங்க அப்படி யாராவது சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரியாணி ஷவர்மாலாம் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு சாணம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து படுத்தாச்சு. காலைல கொஞ்சம் தாமதமாக எழுந்த காரணத்தால் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் போடுறதுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த முகமே தெரியாது இந்த கண்ணாடியில மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அடிக்கிற வெயில்ல வண்டியில போறப்பதான் தெரிஞ்சு சன்ஸ்கிரீன் போட மறந்துட்டு போற வேலையை சன்ஸ்கிரீனை போட்டு ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆயாச்சு. ரெண்டு பேக் தூக்க முடியாது, தூக்கின்னு போயிட்டு ஆஃபீஸ்ல வச்சுட்டு அப்படியே லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா இவன் ஒர்க் பண்றான்னு சொல்றான்னு கேட்காதீங்க. மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். நமக்கு ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த பேக்கை தூக்க முடியாம இந்த வெயில்ல தூக்கின்னு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ்ல ஏறி 2 நிமிஷம் கூட ஆகல, சரியான பசி. ஸோ டொமேட்டோ ரைஸை வாங்கி சாப்பிட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு போனேன்னு பார்த்தா இங்க மெட்ரோ ஒர்க் நடக்குது, சுத்தின்னு தான் போன தம்பின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெயில்ல அந்த 2 பேக்கை தூக்கி நடக்க முடியாம நடந்து போயிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம வர வேண்டிய ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. நானும் ஒரு half an hour அந்த வெயில்ல வெயிட் பண்ணுகிற பஸ்ஸே வரல. ஒரே ரெக்வஸ்ட், நிறைய பேர் சோழிங்கநல்லூர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்க வீக்கெண்ட்னா பாண்டிக்கு போறது வாட்டர் டேங்க்ல தான் வந்து பஸ் ஏறுவாங்க. அங்க ஆனா இவ்வளவு வெயில் அடிக்குது. ஒரு பஸ் ஸ்டாப் வச்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துச்சு, அப்படியே பாண்டிச்சேரிக்கு டிக்கெட்டை போட்டு பஸ்ல ஏறி உட்காந்து லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாண்டிச்சேரிக்குமே ரீச் ஆயிட்டோம். வந்த உடனே கசப்பான செயல், ஒரு ஃப்ரீ லெஃப்ட், ஆம்புலன்ஸ் கூட வழி விடாம அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி நின்னுறாங்க. ஸோ ஆம்புலன்ஸே போக முடியாது, அவ்வளவு டிராபிக் ஆயிடுச்சு. சிக்னலுக்கு கொடுத்துருக்கிற பிளேஸ்ல வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு டிராபிக் நடக்காது. நம்ம தம்பி வந்து பிக்கப் பண்றதுக்கு தாமதம் ஆகும்னு சொன்னாரு. அந்த காரணத்தால் நம்ம அண்ணனை போன் அடிச்சு வர சொல்லி போற வேலை ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு அவர் கடையில உட்காந்து நின்றேன். உடனே நம்ம தம்பியும் வந்தாரு. போற வேலை அப்படியே இந்த வியூவை பாருங்களா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அவர் கூட பேசிட்டே போயிட்டு வீட்டுல வந்து திரும்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணனோட ரிசப்ஷன். ஸோ அங்க பக்காவா ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டேன். குட் நைட்.